ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அடியார்கள், ஜி.எஸ். சுவாமிகள் தாமரை திருவிழியை சென்றோம். ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா தாமரை திருவிழியே சென்னம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தாமரை திருவிழியை சென்னம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இன்னைக்கு 20வது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். முதல்ல தனியன்களை அனுபவிச்சுட்டு பாசுரம் அனுசந்தானம் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஷனில் அனுபவிக்கலாம். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம யாமோகதஸ்ததிதராணி பிரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோர் சேதயேக சித்தோஹோ ராமானுஜச்ச சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தன்யா விபூரிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆதஸ்ஸனஹ பகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரிகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரசே முராபத பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாகான் பக்த அங்கிரிகேணும் பரகால யதீந்த மிஸ்ரான் ஸ்ரீமத் பராமச முனி பிரணதோஸ்மி நித்யம். நீலா துங்க ஸ்தன கிரிதடி சுத்த முக்தோத்ய கிருஷ்ணம் பாராட்யம் ஸ்வம் ஸ்ருதி சஹஸ்ரசித்யாம் அத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஸ்ருதி நிகழிதம் யா பலாகிருத்த புங்க்தே கோதாதஸ்ய நமயிதம் பூவய வாஸ்து பூயக. அன்னம் வயல் ஆண்டாள் அரங்கற்கு பன்னம் திருப்பாவை பல்பதியம் இன்னிசை அதால் பாடி கொடுத்தால் நல்ல பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடற்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர் கலியே துயிலாய் செப்பமுடையாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலேடாய் செப்பு அன்னமென் முளை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பினை நந்தாய் திருவே துயிலேடாய் நப்பினை நந்தாய் திருவே துயிலேடாய் ஊக்கமும் கற்றொழியும் ஊக்கமும் கற்றுளியும் தந்து உன் மணாளனை ஊக்கமும் கற்றொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே நீராட்ட இப்போதே நீராட்ட ஏற்போம் எம்பாவாய். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று ஆழ்வார்கள் எல்லாருக்குமே அமரர்களை பற்றி கொஞ்சம் மட்டமான எண்ணங்கள் தான். ஏன்னா நம்மளுக்கு பகவான் கொடுத்துருக்கிறது ஆச்சாரியன் மூலம் என்ன கொடுத்துருக்கான்னா நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கான். அவனை தான் நம்ம யாசிக்கணும்னு சொல்லி ஆச்சாரியர்கள்லாம் நம்மளுக்கு உபதேசம் பண்ணுறான். ஆனால் அமரர்கள் அப்படி கிடையாது. அவள் அனுபவிக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிப்பாள். அவளோட கஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த கஷ்டத்தை தீக்கிறதுக்கு தான் அவங்ககிட்ட போய் நிற்பாளை தவிர சாதாரணமாக அவனை ஆத்மார்த்தமாக அனுபவிக்கிறதுங்கிறது அவகிட்ட கிடையாது. அதனால் எல்லா ஆழ்வார்களுக்கும் 33 அமரர்கள்னால் கொஞ்சம் மட்டம்தான். இதுதான் இந்த இடத்துல சொல்கிறான். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கையிலே கலியே துழிறார்.
அந்த 33 கோடி அமரருக்கும் முன்னால் போய் அவளுடைய நடுக்கத்தை, அவளுடைய கஷ்டத்தை, அவளுடைய பயத்தை தவிர்க்கும் அந்த மிடுக்கு இவனுக்கு தான் இருக்கு. பிரம்மா வரம் கொடுத்தாலும் சிவன் வரம் கொடுத்தாலும் அந்த வரத்தை எப்படிலாம் அகடா நான் சாமர்த்தியம் பண்ணி அதை மாற்றணுங்கிற சாமர்த்தியம் அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. 3 கரணங்கால ஒற்றுமை உடையவன் அவன். அவன்னா தேஜஸ்வி. தேஜஸ் அவனுக்கு இருக்கிற தேஜஸ் சாதாரணவன் நம்ம கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு அவன் தேஜஸ் படைச்சவன். அதுக்கு நானே கண் இருந்தால் தான் பார்க்க முடியும். எதிரிகளுக்கு தாபத்தை விளைவிக்கும் நிர்மலமானவன். அவங்கிட்ட எந்த குறையும் கிடையாது. நிர்மலன் அவன். நம்ம தான் அழுக்கெல்லாம் வச்சுருக்கோம். மனசுலே ஆகட்டும் உடம்புலே ஆகட்டும் நம்மளுக்கிட்ட தான் அந்த அழுக்கெல்லாம் இருக்குது. தேவர்கள்கிட்டையும் அந்த அழுக்கெல்லாம் உண்டு. அவர்களுக்கும் கோபதாபங்கள் உண்டு. அதுதான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். தூக்கத்திலிருந்து நீ எழ வேண்டும் அப்படின்னு கூட்டு பார்க்குறான். கண்ணன் பதிலே சொல்லலை. உடனே நான் தாயாரை திருப்பி தாயார்கிட்ட போகிறான். கலசம் போன்ற மென்மை பொருந்திய கொங்கைகளை உடையவளும் சிவந்த அதரத்தை உடையவளும் நுண்ணிய இடைய உடையவளுமான நப்பின்னை பிராட்டியை வர்ணிக்கிறார். நப்பின்னை என்னும் நங்கையே மகாலட்சுமி நீதான். கண்ணன் சொல்கிறானா, இந்த இடத்துல உங்களுக்கு மகாலட்சுமி நேரடியாக வரமாட்டா, நற்பின்னை ரூபத்தில் தான் நீங்கள் மகாலட்சுமியை சேவிக்கணும்னு சொல்லி கண்ணன் அந்த ஆயர்கோட்டில் எல்லாருக்கும் சொன்னதா ஒரு சரித்திரம் உண்டு. அந்த மகாலட்சுமியே உறக்கத்துலேருந்து எழுந்திருக்கணும். எழுந்து என்ன பண்ணணும்னா ஆலவட்டத்தையும் ஒளி உள்ள தட்டான கண்ணாடியையும், இதெல்லாம் எங்களுடைய நோம்புக்கு வேண்டியது அது எல்லாத்தையும் அடித்து உன் கண்ணனான கண்ணனை கொண்டு எங்களை நீராட செய். அவனை கொண்டு எங்களை நீராட செய்யினா அந்த கண்ணனுடைய பாக்கியத்தால் நீராட்டம் அப்படின்னா அவனுடைய திருவடிகளை நம்ம ஆசிரியக்கிறது. அதுதான் நீராட்டம். இந்த இடத்துல இந்த பாசுரத்தாலும் இருவரையும் எழுப்பினார்கள். முன்னால் எழுப்பி எழுந்திருக்கலை, மறுபடியும் எழுப்பது யுக்தம்தான். சரணாகதி என்பது தான் இருமுறை செய்யக்கூடியது அல்ல. ஒரு முறை சரணாகதியை நாம் தொட்டுவிட்டால் பகவான் எப்பொழுதுமே அபய பிரதானம் செய்ய தயாராகிவிடுவார். இது லௌகிக காரியம். ஒருத்தரை எழுப்பி அவள் எழுந்திருக்கலன்னா நம்ம சட்டுன்னு அப்படி போயிட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு காரியம் ஆகணும். லௌகிக காரியம் நம்மளுக்கு காரியம் ஆகணுங்கிறதுனால திருப்பி அவளை வேண்டிக்கலாம். உலகத்தில் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதாக அதை நடத்தி வருவனிடம் ஒருத்தர்கிட்ட நம்மளுக்கு காரியம் ஆகணும்னா நம்ம எத்தனை தரம் அவகிட்ட நடையாக நடக்கிறோம். அப்போது பகவான்கிட்ட நம்ம பெரிய காரியத்தை எதிர்பார்த்து போகிறோமே, ஏன் நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். பதிவிரதியான சகுந்தலையை துஷ்யத்தின் இகழ்ந்தாலும் அவனை ஆதரித்து அவன் வீட்டில் வேலைக்காரியாக இருந்து பணிவிடை செய்தது தான் தர்மம் என்று கண்வர் சீடர்கள் கூறியதையும் இதில் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்மளை ஒருத்தர் விலைக்கினா கூட அவளை அடையணும் அப்படிங்கிற துஷ்யந்தனை அடையணுங்கிறதுக்கோசரம் சகுந்தலை அவன் வீட்டில் வேலைக்காரியாக இருந்தாலாவது அவனுக்கு ஞாபக சக்தி வராதா, அவனை சேர்ந்துட மாட்டானான்னு நம்மளுக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்கோசரம் என்ன வேணா பண்ணலாம். அந்த லெவலில் சகுந்தலை இறங்கி போனா அப்படிங்கிறான். அமலன் பூந்த மந்திப்பாய் என்று பிரணவம் அமைக்கப்பட்டது. ஆமாம், அந்த அமலநாதி பிரானில் முதல் 3 வாசனங்கள் ஆ ஊ மா அப்படின்னு எடுத்த உடனே அமலன் ஆதி பிரான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது உபந்தன் ஆரம்பிக்கிறார், அடுத்தது மந்திவாயின்னு ஆரம்பிக்கிறார். இது மூலியம் அந்த திருப்பாண ஆழ்வார் அந்த இதை அப்படியே பிரணவத்தை அப்படியே எடுத்து சொல்கிறார். இதே நம்மாழ்வார் ஊ ஆ மான்னு ஊ மா ஆன்னு கொஞ்சம் மாற்றினார். ஏன்னா திருவாய்மொழி சாமவேதம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவாழ்ல அதை அவ்வளோ சட்டுன்னு கற்றுன்ற முடியாதுங்கிறதுனால எல்லாரும் கற்றுக்கணும். ஏன்னா பிரணவத்தை எல்லாரும் சட்டுன்னு ஓதிட முடியாது. அதுக்குன்னு ஒரு வரைமுறைகள் இருக்குது. அன்றைக்கே நான் விண்ணப்பிச்சேன். ஸ்ரீகள்லாம் அம்தான் சொல்லணும். பிரணவத்தை 3 மாத்திரை உள்ளழவாகி நாவிலேந்து அந்த 3 மாத்திரை அளவுக்கு அதை உள்ளேந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் பிரணவத்தை அப்படிலாம் இருக்கிறதுனால சட்டுன்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால
நம்மாழ்வார் எல்லாரும் கற்றுக்கணுங்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி மாற்றி அமைச்சு கொடுத்தான்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவாள். துவயம் என்னும் மந்திரம் 2 கண்டங்களோடு கூடியது. 2 வரி உள்ளது துவயம். 2 கண்டத்திலும் திவ்ய தம்பதிகள் சொல்லப்பட்டிருந்தன. இங்கே திவ்ய தம்பதியை எழுப்ப 2 பாசுரங்கள். போன பாசுரத்திலேயே 2 பேரையும் சேர்த்து எழுப்பினான். இந்த பாசுரத்திலேயே 2 பேரையும் சேர்த்து எழுப்பினான். ஒன்று பிராபகத்தை கூறும், ஒன்று பிராவியத்தை. உந்துமலத்தின் என்பது புருஷாகார தத்துவம், குத்துவிளக்கரிய பிராபக தத்துவம். 33 பிராதிய தத்துவம். நாயகனாய் என்பது 3 மந்திரங்களையும் மனத்தில் வைத்து பேசியது. அம்பரமே என்பது மூல மந்திர விவரணம். இதெல்லாம் இந்த பாசனங்களுக்கு உண்டான உள்பொருளாக நம்ம எடுத்துக்கணும். இம்மாதிரி பிரணவத்தை சுவையோடு காட்டுகின்ற கோதையின் கருத்து என்ன அப்படின்னாக்க, ஆ உ என்பதில் சொல்லப்பட்ட திவ்ய தம்பதிகளுக்கு மா என்பதால் சொல்லப்பட்ட ஜீவ வர்க்கம் சேஷம். அந்த மிதுனம் தாயாரும் பெருமாளும் சேர்ந்து இருக்காளே, அவள் சேஷி. நம்ம அவளுக்கு சேஷ பூதர்கள். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். அவள் தான் சேஷி. உபயாதிஷ்டானாம் ச ஏகம் சேஷித்வம் என்று காட்டப்பட்டது. பிரணவத்தில் ஊ என்பது உள்ளபடியால் ம என்ற எழுத்தால் சொல்லப்படவில்லை, விராட்டி என்றும் கூறப்பட்டாகிறது. ஞான ரூபமாயும் ஞானத்துக்கு இருப்படியாகவும் விராட்டி இருந்தாலும் மசன பரிமாணே என்ற வகையில் அளவிட முடியாதவள். அவள் ரொம்ப ஞானத்தோடு இருந்தாலும் அவளை இந்த அளவு தான் அப்படின்னு சொல்லி எப்படி பெருமானுக்கு ஒரு வரையறை இல்லையோ. அவன் எங்கே இருக்கான், எப்படி தோங்கினான், எப்படி வந்தான், அவன் எவ்வளோ பெருசு இருப்பான், எவ்வளோ சின்னது இருப்பான், எதுவுமே அவனுக்கு வர மாதிரி கிடையாது. மாதிரி பிராட்டிக்கும் அதே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவ்வாறு இந்த பரதேவதா பாரபட்சியம் அங்கே இதில் அடங்கியிருக்கு. எனவே இதில் அந்த கதமான படியால் சர்வமும் அஷ்டாதர சத்வம் என்று போற்றப்படும் பாசுரம் இது. எம்பெருமான் பிராட்டி ஜீவன் இவர்களை சொல்லும் ஆ ஊ மா என்பதை பிரித்து சொல்வது தகாது என்கிறபடியால் ஓம் என்று சேர்த்தே பிரணவம் சொல்லப்படுகிறது. அந்த பிரணவங்கிறத இந்த ஆ ஊமான தனித்தனியாக சொல்லாத பிரணவங்கிறது ஓம்ங்கிறதே சொல்லப்படுகிறது. சுரேஷு ரிஷிஷு ஈஷ நிஷதி விபி திரியஷி யாதஸ்ஸ சுத தேஜனஸ்ய ஜன்மாதரம் துர்மத நிர்கஹ பிரபோதநாதகம் தைனுக்ர கரகாய யசக. இந்த வர்க்கத்தை சொல்லி கிருஷ்ணனை துதி செய்கின்றனர். ஏ கிருஷ்ணா, நீ இந்த உலகத்தில் எதற்காக அவதாரம் செய்தாய்? அதை மறந்துவிட்டாய் போலும். போகங்களை அனுபவிக்கிறதுக்கு என்றால் நித்திய விபூதியிலேருந்தே நீ அனுபவிச்சுட்டே இருக்கலாமே. சாத ரட்சணத்துக்கோசரம் கீதையில் அவன் சொல்கிறான், கண்ணன் பரித்ராண சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் சம்சதய சம்பவாமி சம்பவாமி யுக யுக. எப்பெல்லாம் சாதுக்கள் எங்கெல்லாம் துன்பப்படுத்தப்படுகிறாளோ அங்கெல்லாம் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். போய பிழையும் என்கிற இடத்தில் சர்வ பாபோக்கியோ என்கிற அர்த்தம். 33 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், இந்திரன் பிரஜாபதி அல்லது அஸ்வினி தேவர்கள் இவர்களின் விபூதி. இவர்களை சேர்த்தால் 33 கோடி தேவதைகள், ராட்சசர்கள் 66 கோடி, மகாவிஷ்ணு ஒருவர். இவ்வாறு இவர்களின் எண்ணிக்கை கிருஷ்ணானை அதிகமான எண்ணிக்கை உடையவர்களால் ரட்சிப்பாயா. அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தால் தான் நீ ரட்சிப்பாயா. உனது திருவடிகளில் கைங்கரித்து தவிர மற்ற பலனை கோராதவர்களாகிய நாங்கள் அவகிட்ட உன்னுடைய கைங்கரித்தை தான் நாங்கள் கேட்குறோம். ஆனால் அவள்லாம் அவள் காரியத்தை மட்டும்தானே கேட்குறாங்க. அவளுக்கு ஓடி போய் அருள் புரியுதே. அந்த மாதிரி இது பண்ண பெண்களை அல்ல, புருஷர்களை தான் ரட்சிப்பேன், பெண்களை அல்ல அப்படின்னு உனக்கு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கா? உனக்கு தான் வித்தியாசமே தெரியாதே. அப்படி இருக்கிறச்சே நீ எப்படி வராத இருக்க? நானே ஈஸ்வரன் என்ற திமிர்பிடித்தது தான் ரட்சிப்பது உன் இயல்பா. அவ சிவன் என்ன சொல்கிறார்? நான் தான்.
பிரம்மா என்ன சொல்கிறான், நான் தான். இந்திரன் என்ன சொல்கிறான், நான் தான். அவள்லாம் நானே ஈஸ்வரன்ற அந்த ஒரு திமிரோடு இருக்காளே, அவளுக்கெல்லாம் ஓடி ஓடி போய் அருள் புரியுறேன். நாங்கள்லாம் அபலைகள், பெண்கள், உன் கைங்கரியத்தை தவிர நாங்கள் வேறு எதையுமே கேட்கலையே, ஏன் எழுந்து வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் ஆர்த்தர்கள், பக்தியுடையவர்கள், பயந்தவர்கள், ரட்சிணார்கள் என்பதை நீ மறந்து விட்டாயா? ஏன் எங்களுக்கு எழுந்து வரமாட்டேங்கிற? முன் சென்று தீமை வருவதற்கு முன்னே சென்று நீ காக்க வேண்டும் என்று சிறு செய்யும் என்று முன்னே கூறினார். நோய் வருவதற்கு முன் சிலர் தங்களை ரட்சித்துக் கொள்வார்கள், சிலர் பிறகே ரட்சித்துக் கொள்வார்கள். அது அனர்த்தத்தில் முடியும். நம்ம முன்னாடியே நம்ம உடம்பையும் மனசையும் கரெக்டாக வச்சுட்டோம்னாக்க சாதாரணமாக எந்த நோயும் நம்மளை அண்டாது. அதை விட்டுட்டு நம் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு இஷ்டத்துக்கு நம்மளுடைய வேலைகள்லாம் செஞ்சு அதனால் நோய்களை வரவழைச்சிருந்தோம்னா அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். ஒரு சமயம் வைகுண்டத்தில் பிராட்டி எம்பெருமானோடு உல்லாசமாக இருக்க கழினார். அருகில் இருக்கிற நிச்சய சூரியகளையும் முக்தர்களையும் ஒதுங்கி இருக்க சொன்னார். நாபி கமலத்தில் இருக்கும் பிரம்மா அகலவில்லை. 4 முகம் கொண்ட பிரம்மாவை மறைப்பதற்காக ஒரு உபாயத்தை கையாண்டார். அதாவது எம்பெருமானுடைய திருக்கண் சூரியனுக்கு ஒப்பானபடியால் அதை மறைத்தால் தாமரைப்பு குவிந்துவிடும். அப்போது பிரம்மா தானாகவே மறைந்து விடார் என்று எண்ணி தன் கையில் உள்ள தாமரை பூவால் எம்பெருமான் அந்த கண்ணை விளையாட்டு முறையில் மறைத்தார். இப்பொழுது தன் கணவுடன் உல்லாசமாக விளையாட சமயம் வாய்த்தது என்று மனக்கோட்டை இடும்பொழுது அதே சமயத்தில் கஜேந்திரன் ஆதி மூலமே என்று அழைக்க ஆரம்பித்தார். பகவானது செவியில் ஒளிபடவே பிராட்டி பூமாதேவி நீளை தனது படுக்கை எல்லாவற்றையும் ஒரே க்ஷணத்தில் உதறிவிட்டு கஜேந்திரனை காப்பாற்ற ஓடி வந்தான். பிராட்டி தன்னுடைய பக்தியால் அவனை தான் மட்டுமே தொடரணும்னு ஒரு ஆசைப்பட்டாலும் கூட அந்த பிராட்டியினுடைய ஆசையை கூட விட்டுட்டு எங்கேயோ ஒரு யானை ஆதி மூலமேன்னு கூப்பிட்ட அந்த குரலுக்கு அத்தனையும் உதறிட்டு அவன் ஓடி வருவான். லீலா லோச தமாம் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் இதெல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான். பக்தர்களுக்கு தான் அவன் கட்டுப்பட்டவன், பிராட்டியை கூட அந்த நிமிடத்தில் விட்டுடுவான் அப்படின்னு சொல்கிறான். ஹரி 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 என்றால் அபயம் அபயம் உனக்கு அபயம் அப்படிங்கிற அர்த்தம். கயத்திடை முதலின் உயிர் மடித்தார் என்று பாரதியார் பாஞ்சாலி சபத்தில் கூறார். அந்த மாதிரி அந்த தாயாரை கூட விட்டுட்டு அபயம் நீதான்னு சொன்னால் அந்த ஒரு கூக்குரலுக்கோசரம் ஓடி வரக்கூடியவன் அவன்கிறத இந்த இடத்துல சொல்கிறான். அன்று பிரகலாதன் அழைத்த போது கம்பத்தில் நின்றும் பகவான் தோன்றாவிடில் எங்கும் பரவி இருப்பானே பகவான் என்ற எண்ணம் போய்விடும். அப்போது அந்த எந்த இடத்துல உன்னுடைய ஹரி இருப்பான்னு சொல்லி இரணி கசுப்பு கேட்டப்போ தூண்லேயும் இருப்பான் துரும்புலேயும் இருப்பான் பிரகலாதன் சொல்லிட்டான். சொன்னால் எந்த தூணில் இருப்பான்னு சொல்லி கேட்டான். எல்லா இடத்துலையும் இருப்பான்னு சொன்னப்போ எந்த தூளும் அவன் தட்டுவானோன்னு பயந்துட்டு எல்லா தூள்லையும் அவன் மனசிங்கமாக வந்து எழுந்தானான். அப்படி அவன் வரலனாக்க அந்த வாக்கு அந்த குழந்தையுடைய வாக்கு பொய்யா போயிடுங்கிறதுக்கோசரம் அந்த பக்தர்களுக்கோசரம் அந்த ஆசிரியர்களுக்கோசரம் அவன் என்ன வேணா பண்ணுவாங்கிறத இந்த இடத்துல சொல்கிறான். ரத்னத்தின் அழுக்கை அகற்றி கூடுமா போல கௌஸ்துப பட்சமான நமது அழுக்கையும் கர்மமாக்கிய மலத்தையும் அகற்றி பூண வேணும் அவன் ஆக மோட்சத்தை கொடுத்து சந்தோஷம் பெற செய்யும் வேலை இங்கு சொல்லப்படுகிறது. நம்மளுடைய மலத்தை நம்மளுடைய அழுக்க அகற்றி நம்மளை மோட்சத்துக்கு எப்படி கூட்டின்னு போகிறதுங்கிறதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. திரௌபதிக்கு ஆபத்தான இந்த காலத்தில் புடவை கொடுக்காவிடில் அவனுக்கு சர்வ ரட்சகத்துவம் போய்விடும். எப்பவுமே அவன் காப்பாற்றுவான்ற அந்த சர்வ ரட்சத்துவம் போய்விடும். அந்த ஆக இந்த 3 கண்டங்களிலிருந்தும் பகவான் தப்பினான். ஆகையால் இவர்கள் பகவானுக்கு அபயம் கொடுத்தனர் என்று எம்பார் சொல்வார். அன்னைக்கு கஜேந்திரனை ரட்சிக்க வரலனாக்க அவனுடைய சௌரியத்தையும் போயிடும். பிரகலாதனுக்கோசரம் அவன் வரலனாக்க அவனுடைய காரண்யம் போயிடும். இந்த இடத்துல திரௌபதிக்கு கொடுக்கலனாக்க அவனுடைய சர்வ ரட்சத்துவம் போயிடுங்கிறத என்பார் சொல்ல. சுவாமி தேசிகனும் பூயோபி அந்த வசதியின் ஸ்லோகத்தால்
சரணம் அடைந்தவர்களுக்கு நரகம் சென்று யமனால் ஏற்படும் வேதனைகள் அனுப்பும் சூழ்நிலை ஏற்படாது. நம்ம ஒரு தரம் அவங்ககிட்ட சரணாகதிங்கிறது ஒரே ஒரு தரம் தான். மீதி சம்மாசனம் வேணால் 2 தரம் 3 தரம் கூட பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சரணாகதி அந்த பரண்யாசங்கிறது ஒரே ஒரு தரம் பண்ணிட்டாலே அதுக்கே பலன் கடைசி வரைக்கும் உண்டுங்கிறத எடுத்து சொல்கிறார். கப்பம் தவிர்க்கும், தன்னை அடைந்த தேவர்களுடைய நடுக்கத்தை போக்கடித்து ரட்சிக்கிறவன். முன்பு கோவர்த்தன பூஜையின் போது இந்திரனுக்காக ஏற்பட்ட பலியை கோவர்த்தன மலைக்கே கொடு என்று கிருஷ்ணன் உபதேசித்தான். இந்த மலை தான் நம்மளை காப்பாற்றுறது, இதுக்கு குடும்பம்னு சொல்லி ஆயர்களை உருப்படுத்தான். இந்திரனுக்கென்று ஆயர்கள் எடுத்த அப்படின்னு பாசுரப்படி இந்திரனுக்கு பலியை தவிர்த்தான். அதனால என்ன ஆச்சு, 33 சேர வேண்டிய கப்பத்தை அரசை அதை தவிர்த்தான். அப்போ கப்பம் நடுக்கம், உடலின் நடுக்கம், மனதின் நடுக்கம், இதை நம்முடைய கடைசி காலத்தில் அவனை நினைத்தால் போக்கி அருள் புரிவான். இதை ஆதி சங்கரர் 500 ஸ்லோகங்களாக எடுத்து கூறியுள்ளார். சரீரம் களத்திரம் சுகம் பத்துவர் தம் லாவண்யம் தனம் சத்திய கிருத்தியம் புவனஸ்கர் சமஸ் தத் பரிஜகஸ்ய யா கிருஷ்ண யோ மேகோ கமிஷயாமியக்கேன தூரம் கிளைக்கம் ஐரேயம் ராசீவ ஹர ஜீவதோமோ வகை மத்தி ரத்தம் தசாஸ்யம் பலம்சக அஹோ தேவ சீதாமி தீனானு கம்பித் நியமத்தியாதி அந்த திரியோத விசித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ தூரத்துக்கு அந்த பகவானுடைய சேஷிதங்களை நம்ம நினைக்கணும், அவனை நினைச்சு நம்ம பண்ணணுங்கிறதுக்கோ நம்மளுடைய நடுக்கத்தை நம்மளுடைய பயத்தை மாற்றிச்சக்க நம்ம எல்லா துன்பங்களையும் அவன் கழிச்சுடுறான் அப்படிங்கிறத சொல்கிறான். கலினா மிடுக்கன், கலிங்கிறதுக்கு மிடுக்கன்னு பேர். உன்னை வெல்வது யாராலும் முடியாத காரியம், உன்னுடைய வீரத்திற்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஞானம், சக்தி, பலம், வீரியம், ஐஸ்வர்யம், தேஜஸ், இந்த 6 குணம் பகவானுக்கு. இதை நீ பெற்றிருக்கிறபடியால் உன்னிடம் எல்லோரும் அடங்கினவர்கள். இந்த 6 குணம் அவனுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால தான் எல்லாரும் அவனுக்கு அடங்கி இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறான். துயில் எழார், இதில் கண்ணன் நப்பினை இருவரையும் எழுப்புகிறார்கள். நப்பினையை கீழே தள்ளிவிட அவள் எழுந்து வர முடியாத வகையில் இவன் செய்துவிட்டபடியால் இவனை முதலில் எழுப்புகிறார்கள். உபய விபூதியாகிற எல்லா செல்வமும் இரு தம்பதிகளுடையது. இவர்களுடைய இருவரும் சம்மதித்து சேர்ந்து செயல் புரிய வேண்டும். ஒத்தரை மட்டும் எழுப்பினோன்னா இன்னொருத்தருக்கு பிரயோஜனம் கிடையாது. மிதுனம் அவர்களை சேர்ந்து தான் எப்பவும் சேவிக்கணும். செப்பம் உடையாய் ஆர்ஜவம் நேர்மை, தன்னை அண்டினவனிடம் நேர்மையை காட்டுவான் கண்ணன், மற்றவர்களிடம் நேர்மையை விட்டு விடுவான். யாரெல்லாம் அவனை ஆசிரிக்கிறாளோ, யாரெல்லாம் அவங்கிட்ட பக்தியோடு இருக்காளோ அவளுக்கு எல்லா விதத்திலையும் எப்படி வேணாலும் இறங்கி கஜேந்திர மோட்சத்தை பார்க்கலாம், பிரகலாதனிலே பார்க்கலாம், திரௌதி இதிலே பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் அவளுக்கு ஓடி வந்து அவன் ரட்சணம் கொடுக்கக்கூடியவர். அதை தான் இந்த இடத்துல அவனுடைய வசதியான அந்த இதை பற்றி சொல்கிறார். செற்றா இருக்கு பகவான் எல்லோருடையும் சமபுத்தியுடையவன் தான். ஆயினும் தன்னை அடைந்த பாகவதர்களிடத்தில் பகமை காட்டாதவன். அந்த அவனை யாராவது அண்டிட்டான்னா அவனுக்கு யாரும் பகைவன் கிடையாது, யாருமே அவனுக்கு எதிரி கிடையாது. அப்போ எதுக்கு அவனுக்கு பஞ்ச ஆயுதம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அவனை யாரெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்காளோ, யாரெல்லாம் அவங்ககிட்ட சரணாகதி பண்ணின்னு இருக்காளோ அவளுடைய எதிரிகள், அவளுக்கு யாரெல்லாம் தீங்கு நினைக்கிறாளோ, அவளுக்கு யாரெல்லாம் தீங்கு பண்ணுறாளோ அவளை அழிக்கிறதுக்கோசம் நாம அந்த 5 ஆயுதங்களையும் ஏந்தின்னு இருக்கான். வரத்தால் வலி நினைந்து அப்படிங்கிறார் ஆழ்வார். யதபாரத சகசிரம் அஜஸ்ரம் என்றார் ஆழ்வார். கேடு யார் நினைக்கிறாளோ அவாக்கிட்ட தான் கோபம் அவனுக்கு வரும், அவனுக்கே அந்த கேட்டை கொடுப்பான். கெடுவான் கேடு நினைப்பான் என்பது பழமொழி. தான் கெடுவதற்காக பிறரிடம் கேடு நினைக்கிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாதுக்களுக்கு நாம் செய்யும் தீம்பு செய்பவனிடையுமே பலித்துவிடும். ஒன்றும் தெரியாத அப்பாவிக்கிட்ட நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னாக்க
அது அப்படியே நம்மளுக்கே ரிப்பீட் ஆகிடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். ஒரு ஆற்றில் பெட்டி மதந்து வருவதை கொண்டு ஒரு ராஜகுமாரன் அப்பெட்டியை கரை சேர்த்தான். இது என்ன வினோதம் என்று திகைத்து திறந்து பார்த்தான். மயக்கத்துடன் இருந்த அழகான பெண்ணை பார்த்து முகத்தில் நீர் தெளித்தான். பெண் விழித்து அரசனை கண்டதும் மகிழ்ந்து நடந்தவற்றை விவரித்தார். அரசன் பெண்ணுக்கு பதிலாக பெட்டியில் ஒரு கரடியை வைத்து நதி பிரவாகத்திலே விட்டு விட்டான். ஒரு கொஞ்ச தூரம் போனதும் கோவிலில் காத்திருந்த குரு ஆசையோட பெண் ஒரு ராஜகுமாரிய ஒரு குரு தான் மணக்கணும்னு தப்பான வழியில் ஆசைப்பட்டப்போ எல்லாரையும் சேர்த்து அந்த அழகிய ஒரு பெட்டியில் வச்சு இது பண்ணி தன்கிட்ட வந்து சேர்றதுக்கு சிஷ்யர்கிட்ட சொல்கிறா, பண்ணிடுறான். இந்த ஒரு ராஜகுமாரன் அவளை காப்பாற்றிட்டு ஒரு கரடியை வச்சுட்டான். அந்த குரு ஆசையுடன் பெட்டியை கரை சேர்த்து தன் சிஷ்யர்களை அப்புறம் சொல்லவே அந்த பெட்டியை தானே திறக்க, ஏன்னா அந்த அழகிய தான் மட்டும்தான் அனுபவிக்கணுங்கிற குருனுடைய சிஷ்யர்களாமல் அந்த பக்கம் அனுப்பிட்டான். தானே இது பண்ணால் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த பெண்ணே என் மனோரதம் பூர்த்தி ஆயிற்று, உன்னால் என்னதான் செய்ய முடியும், முன்பே சம்மதித்திருந்தால் நம் விவாகம் அரசாங்கத்தில் கோலாகலமாக நடந்திருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட பேசத்தான் நினச்சிட்டு பேசிட்டு அந்த பெட்டியை திறக்கலாம். அந்த பசியோடு வாடின அந்த கரடி இவர் கழுத்தை கவ்வியது. எப்பொழுதும் குரு பாட முடிவில் ஸ்வஸ்தி மந்திராத்மாகா என்று சொல்லி அரசனுக்கு ஆசி வழங்குவது வழக்கம். இவர் கரடியால் பிடிக்கப்பட்டு பாலகா பல்லுக மமதண்டம் பிரகைசதி, பையன்களே கரடி என் கழுத்தை கவ்வுகிறது என்றார். பையன்களுக்கு இதன் அர்த்தம் புரியவில்லை. வழக்கம் போல் ததாஸ்து என்றனர். மமக பிரணாகா பகியே நிஸ்ரந்து, என் உயிர் வெளிக்கிளம்புகிறது, இதற்கும் ததாஸ்து என்று கூறினர். ஆனால் குரு அவளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால இவர் சொல்கிற கத்துறார். தன்னை காப்பாற்ற சொல்லி கத்தப்பவும் ததாஸ்து, அந்த கரடி கழுத்தை பிடிக்கிறதா பிடிக்கட்டும், உயிர் போகிறதா போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கெடுவான் கேடு நினைப்பான்கிற பழமொழியை இந்த விஷயத்தில் நம்ம நன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பாண்டவர் மனைவியான திரௌபதியுடன் செய்ய தீம்பு தங்கள் மனைவியிடத்திலேயே பலித்து விட்டது. அவள்கிட்ட அந்த 5 பேரையும் சிறப்பிடிச்சு 5 பேரையும் காட்டுக்கு அனுப்பி அவகிட்ட என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அத்தனையும் பண்ணின. அதனுடைய பலன் 100 மனைவியும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய நிலைமையில் ஏற்பட்டது. பாண்டவர் தம்முடைய என்று பெரியாழ்வார் காட்டினார். அந்தகன் சிறுவன் அரசனுக்கு இளையவன் சந்தமலர் அலக்கண் குழலால் 100 தம் பெண்டிரும் எய்தி நூல் இழப்ப, 100 பெண்டிரும் நூல் இழப்ப, திருமங்கையத்தை இழக்கிற அளவுக்குன்னு சொல்லி திருமங்கை ஆழ்வார் பாசுரம். அன்று அவையில் துரியோதனுடைய சகோதரனான துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்தான். இதை மனதில் வைத்துக்கொண்டு 100 பத்தினிகளின் கேசங்களையும் இல்லாமல் செய்துவிட்டான். அந்த காலத்தில் விதைகளுக்கெல்லாம் கேசத்தை அழிச்சுடுறதுங்கிறது ஒரு பழக்கம். அந்த கூந்தலை இழுத்ததுக்கோசரம், அதுவும் இடது கையால் அவளோட 3 நாள் விளக்க இருக்கிற நாளில் இடது கையால் அவள் கூந்தலை பிடிச்சி இழுத்தது மகா அபத்தம் இல்லையா? அதுக்கோசரம் அவள் 100 மனைவிகளும் தங்களுடைய கூந்தலையே சுத்தமாக இழக்கிற நிலைமை வந்ததுங்கிறத சொல்கிறான். விமலா ஆசைத்த விரோதிகளிடம் பீடையை உண்டு பண்ணுவது எம்பெருமானுக்கு குற்றம் ஆகாது. தன்னை ஆசிரிக்கிறார், தன்கிட்ட சரணாகதி பண்ணிடுறார். அவளுடைய விரோதிகள் அவகிட்ட குற்றம் பண்ணாக்க இவனுக்கு அந்த குற்றம் வராது. குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும், அரசனும் குற்றவாளியை தண்டிக்க வேண்டும். அப்பொழுதுதான் 2 பேருக்கும் தீமை இல்லை. ஆகையால் விரோதிகளுடைய மலத்தை அபகரித்து நன்மையை உண்டு பண்ணுவதாக ஆவான். இதுவும் ஓர் நன்மைக்கு என்று எண்ணமிடும். ரிபுஷுகு நிகதேரேவ சித்தா அப்படின்னு சொல்கிறார் தயாசதகத்தில் வேதாந்த தேசிகர். அமலனாதிபிரானில் பகவான் அமலன், விமலன், நிர்மலன் என்று சொல்லப்படுகிறார். மொத்தத்தில் மலம் அற்றவன் என்று பொருள். இருந்த போதிலும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குது. அவனுடைய நாமங்களில் இருக்கிற அந்த அர்த்த விசேஷங்களை தெரிஞ்சிட்டோம்னாக்க அவனை நம்ம போற்றி புகழறதுக்கு நம்மளுக்கு வழி கிடைக்கும். அப்படிங்கிறத வச்சு இந்த அர்த்த விசேஷங்களை கொஞ்சம் அனுபவிக்கலாம். அமலன்
மலர் பிரதிபலன் நம்முடைய பாவங்களை அழிப்பவன். விமலன் அஞ்ஞாதி தோஷமற்றவன். ஆதிபிரான் என்று காரணத்தவன் சொன்னபடியால் புலால் ஆதிகளை போல் அஞ்ஞானம் முதலியவைகள் சம்பவிக்குமோ என்ற ஐயத்தை போக்க விமலன் என்றது. நெல்மலன் அணுக அஞ்சும்படியாக இருப்பவன் என்று தோஷம் இல்லாதவன். இதனால் சௌசரியம் சொல்லப்பட்டது. இங்கு குறும்பறுத்த நம்பியின் ஐதீகம் குலம், தொழில், ஐஸ்வர்யம் முதலிய குறும்பு. நம்மளுக்கு இருக்கிற குறும்பு என்னன்னு கேட்டாக்க நம்மளுடைய குலம், நம்மளுடைய ஐஸ்வர்யம், நம்மளுடைய தொழில், இதெல்லாம் தான் நம்மளுக்கு குறும்பு. குறும்புனாக்க அகங்காரம் கொடுக்கக்கூடியது இதெல்லாம். இதை குறும்பு அறுத்த இது மூணுத்தையும் அழிக்கணும். நான் ரொம்ப வசதியான குளத்தில் பிறந்திருக்கேன்ற அகங்காரம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நான் பெரிய செல்வந்தன்ற அகங்காரம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நம்ம பெரிய தொழில் பண்ணுறோன்ற அகங்காரம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நின்மலன் தன்னை அண்டியவர்களிடம் உள்ள குற்றங்களை காண்பது என்கிற தோஷம் அற்றவன். நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா நம்மளை தோஷத்தை நம்ம பார்க்கறதே கிடையாது. ஆக தீமையும் நன்மையும் விளைவிக்கக்கூடியவன் அவன். துயில் எழார். முன் வாசகத்தில் நப்பினியும் கிருஷ்ணனையும் தூங்கவில்லை என்று நினைத்து வாய் திறவாய் தத்துவம் அன்று என்று எழுதின. இப்போ அவள் நிஜமாவே தூங்குறா போலருக்கு நினச்சிட்டு துயில் எழாய் அப்படின்னு சொல்லி இந்த பாசத்தில் எடுத்து சொல்லிட்டான். செப்பு அன்ன மெல் முலை. கலசத்திற்கு சத்துருசமான மென்மை பொருந்திய ஸ்தனங்களை உடையவள். இதிலே தான் அவன் நித்திய வாசம் செய்வான். மலரால் தனத்து உள்ளான் என்றார்கள். குச கிரி தடி லக்னன் அவன். அந்த பக்திக்கு அடியன் ஏற்கனவே விண்ணமிச்சன் கொங்கை முலை இதெல்லாம் ஆழ்ந்த பக்திங்கிறத அர்த்தத்தில் வச்சுட்டு நீங்கள் வார்த்தையெல்லாம் கோர்த்து பார்த்தங்களானாக்க இதனுடைய அர்த்தம் உங்களுக்கே நன்னா தெரியும். கோவிந்தன் இவர்களது கொங்கையில் விளையாடினால்தான் அவனுடைய இடரும் தீரும். கொம்மை முலைகள் இடத்தீர கொங்கை மேல் குங்குமத்தின் குழம்பு அழிய என்று ஆண்டாள் தாயாரும் சொல்கிறான். அந்த கொங்கை கிட்ட அவளுடைய பக்தி, அந்த பக்தியை அவன் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கான். அந்த ஆத்மார்த்தமான பக்தி யாரார்கிட்ட இருக்கோ அவளெல்லாம் தன்னுடைய எந்த காலத்திலையும் ஒரு க்ஷணம் கூட அவளுக்கு எந்த கெடுதலும் வராத கண்ணில் எவன் போல காப்பாற்றக்கூடவன் அவன். நப்பினை அசத்திரமான பெண்பிள்ளை. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாவதி இவர்களே இவள் பின்பு வந்தவள். ஆக இவளிடம் கண்ணனுக்கு மோகம் அதிகம். நங்காய். இவளுக்கு எவ்வனம் அழியவே இல்லை. பகவான் ஆகட்டும் அவன் என்றும் 16, தேவி என்றுமே 18, 12. இந்த வயசுல தான் அவள் என்றைக்குமே இருப்பாளாம். ஆகையால் தான் இவளது கொங்கை, வாய், அழகு, இடை முதலியவைகளில் அழகு அதிசயித்து உள்ளது. திரௌபதிக்கு அபிஷேக காலத்தில் தோழிகள் அலங்காரம் செய்தார்கள். எல்லா ஆபரணங்களை அணிவித்தோ ஒட்டியானத்தை கையில் எடுத்துக்கட்ட ஆரம்பித்த போது இடுப்பு புலப்படவே இல்லை என்பது பாரத சம்பு. சகலம் பி வகுகு அப்படின்னு சொல்கிறார். திருவே நற்பினியை திரு என்று அழைக்கிறார்கள். புருஷாகார போதனையான பிராட்டிக்கு ஒப்பானவள். எம்பெருமான் ரக்ஷோபேக்ஷா ஸ்ரீதேஷ என்கிறபடி புருஷன் பிரார்த்தித்த பிறகுதான் கொடுப்பான். புருஷன் அர்ச்சிக்க கூடாத போது புருஷார்த்தம் கொடுக்கிறது நியாயம். பிராட்டி என்பது அவள் வாசனம். சரணாகதி லட்சத்தில் ராமனை காட்டிலும் சீதை பன்மடங்கு உயர்ந்தவள். பூமி தேவியின் அவதாரமான கோதைக்கு நீளை புருஷாகாரமாகிறார். புருஷாகார போதனையான மகாலட்சுமியும் பூமியையும் நீளையையும் முன்னிட்டு ஆசிரியர்களை பகவான் மூலம் காப்பாற்றுகிறார். ஆக இவர்களுக்கு ஏற்றம் அதிகம். இதை ஸ்ரீ தேசிகன் ஆர்த்தரா பராதினி ஜனே என்கிற ஸ்லோகத்தினால் விளக்கினார். ஒரு புறம் பிராட்டி பகவானிடம் சிபாரிசு சொல்லும்பொழுது எப்பொழுதும் இவளுக்கு இதுதான் தொழில் என்று திரும்பி விடுகிறான். அப்பொழுது பூமாதேவியின் அவதாரமான கோதை மற்றொரு பக்கத்தில் இருப்பதால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இருபக்கம் இருவரும் இருப்பதால் தான் இவர்களுக்கு பகவான் குற்றம் செய்கிறவர்கள் காப்பாற்ற வேண்டியதாக முடிகிறது. ரெண்டு பக்கமும் 2 பேரும் இருந்து வேற வழியே இல்லை, இவாளை நம்ம ஏத்துண்டு தான் ஆகணுங்கிற அளவுக்கு பெரிய மலைமலையாக குத்தம் பண்ணவாளை கூட அவன் ஆசிரிச்சுக்கிறான், ஏற்றுக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறான். அல்லினாள் தாமரை மேல் 6 அடங்கனின் இன் துணைவி என்ற ஆண்டாளின் தனியினை நம்ம பார்க்கலாம். பிராட்டினுடைய உடலில் உள்ள அவயங்கள் தான் பூமியும் நீளாயும் என்றார் பட்டர்.
தேவி வாமனு நீலையா கையவி தேவியக சகசிரம் சதா யாவி தத்வம் சனபாகு திருஷ்டுபிகி. இங்கு ஸ்ரீ சப்தத்தின் அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறத இந்த இடத்துல சொல்கிறோம். இப்படிப்பட்ட நாம் பகவானை உள்ளபடி அறிந்து சேஷியான அவனிடத்தில் நமது சேஷத்துவை அனுசரித்து நமது ஆத்மாவை அவனிடம் ஒப்படைத்து பிரபன்னன் ஆனால் இந்த கடன் நம்மளுக்கு நீங்கிவிடும். அப்போது ஏனென்றால் நமது சுரூபத்தை விடராமல் கடனை தீர்ப்பதற்கு அந்தந்த தேவதை முதல்வர்கள் குறித்து செய்து வந்தோம். பிரபன்னன் ஆனால் பிறகு பகவத் சுரூபனை உணர்ந்தவன் ஆக முடியாது. பிரபன்ன ஆகிட்டோன்னா பரநியாசம் பண்ணிட்டோன்னாக்க அவனை எப்படிதான் உணரணுமோ அந்த மாதிரி உணர்ந்தோம்னா அப்போது பகவானை உத்தேசித்தே நாம் சொல்லப்படும் மந்திரம் இவைகளை சொல்வதாக இருந்தாலும் அந்தர்யாமியான எம்பெருமான் அளவுக்கு செல்லுகிறபடியால் அவனது ஆராதனமாகவே இது முடியுங்கிறத சொல்கிறான். அவன் சர்வ கர்ம சமார்த்தியன். கோவர்த்தன பூஜையின் மூலம் பகவான் எப்படி ஆராதிக்கப்பட்டானோ அதுபோல் நமது கர்மங்களால் அவனே ஆராதிக்கப்படுவான். நம்ம சாதாரணமாக கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அதான் எடுத்து கொடுக்குறான். பத்திரம் பலம் தோயம். பத்திரம் ஒரு துளசி தளம், பலம் நீர், தோயம் புஷ்பம், எது இருந்தாலும் ஆத்மார்த்தமாக இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சமர்ப்பிக்கோ, அப்போ அவன் அதை ஏற்றுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரமாணத்தில் எது சத்தியம்னா தத்தத் சதைக ரூப ஹிதோபிகி ஏ ஜந்தி பிரித்துன் தேவான். இதெல்லாம் வேதம் நம்மளுக்கு எடுத்து சொல்லுது. தேவர்ஷி பூதம் சத்ருடாம் இதெல்லாமும் வேதத்து மூலியமாக நம்மளுக்கு எடுத்து சொல்லுது. எப்போதும் பகவான் எல்லோருக்கும் அந்தர்யாமி ஆனபடியால் பிரபன்னன் அப்பிரபன்னன் என்ற விவாகம் வர எல்லாருடைய வேள்வியாலும் பகவானுமே ஆராதிக்கப்படுகிறான். எல்லாருடைய வேள்வியாலையும் பகவான் ஆராதிக்கப்படுங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் அந்தர்யாமியாக பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கீதாச்சாரியனான கண்ணன் யோ யாம் யாம் தனு என்பதால் காட்டலாம். எல்லாம் என் உடலானபடியால் என்னைத்தான் ஆராதிக்கிறார்கள். சிலர் தெரிந்து சிலர் தெரியாத வகை உணர்ந்து ஆராதிப்பவன் விதியை உணர்ந்தவர், மற்றவன் அல்லன். என்ன நினச்சி மனசார நினச்சி யார் ஆராதிக்கிறாளோ அவா வஸ்தி. ஆனால் தெரியாமல் கூட பரவாயில்ல, ஏதோ பகவான் இருக்கான் அவனை சேவிக்கணும் அப்படின்னு கை குப்பினாலும் கூட அவள் மனசில் பூந்து மெதுவாக அவளோட பக்தியாக மாற்றிடலாங்கிறத என்னால் முடியுங்கிறத அவன் பகவான் எடுத்து சொல்கிறான். சரீரம் விடும்போது இந்திரியங்களை மனதிலும் அதை பிராண வாயுவிலும் அதை ஜீவனிடத்திலும் அவனை பூதங்களிடமிருந்தும் அப்படிப்பட்ட அவனை தன்னிடத்திலும் சேர்த்து விசிரமிப்பது பிரம்ம நாடியின் வழியாக அங்கிருந்து காட்டி கொடுத்து அஸ்ராதி வழியாக மோட்சத்தை அடைவிப்பதில் ஆர்ஜவம் உடையவன். நம்ம உள்ளேயே இருக்கானே பரமாத்மா, நம்ம என்ன பண்ணுவான்னாக்க நம்மளுடைய கடைசி மூச்சு நிற்க போகும்போது நம்மளுக்கு உச்சந்தலையில் குழந்தை பிறந்தப்போ ஒரு சின்ன பள்ளம் இருக்கும். அந்த பள்ளம் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அந்த உச்சியில் பட்டுறதுன்னு குழந்தையெல்லாம் ரொம்பவே பாதுகாப்பாக பார்த்துட்டுருப்பான். அந்த உச்சி பள்ளம் தான் நம்மளுடைய சூஷ்ம நாடி, கடைசியில் இருக்கிற அந்த நம்மளுடைய பிராணம் போக வேண்டிய வழி. இதனால்தான் சன்னியாசிகளுக்கெல்லாம் கூட பார்த்துங்களான்னாக்க அவள் ஆச்சாரியன் திருவடியை அடைஞ்சிட்டாள்னாக்க கடைசியில் அவளை பள்ளிப்படுத்துறதுக்கப்புறம் குழியில் இறக்கினதுக்கப்புறம் அவள் தலையில் ஒரு தேங்காய் உடைப்பாளாம். அந்த சூட்சும நாடி விரிஞ்சிடணும். அது விரிஞ்சது எல்லாருக்கும் தெரியணும். அவளுக்கு விரிஞ்சுதான் அந்த சூட்சும நாடி வெளியில் போயிருக்கோம். ஆனால் அது நம்மளுக்கு தெரியணும். இந்த சூட்சும நாடி வழியாக தான் அவளுடைய பிராணம் போயிருக்குன்றத நம்மளுக்கெல்லாம் தெரிவிக்கணுங்கிறதுக்கோசரம் பெரியவாள்லாம் அது ஒரு இதுவாக பண்ணுவா அப்படின்றத பெரியவாள்லாம் எடுத்து சொல்லியிருக்கான். அந்த சூட்சும நாடி வழியாக உள்ள அந்தர்யாமையாக இருக்கானே, நம்மளை எல்லா பிராணனையும் கொஞ்சமாக அடைக்கிட்டு கடைசியில் இருக்கிற அந்த உயிர் ஜீவனை அந்த சூட்சும நாடி வழியாக அதை கூட்டுன்னு போய் மேலே அந்தகாரமாக இருக்கிற இடத்துல அவன் திருமோகூர் ஆப்தன் அவன் நம்மளுக்கு விளக்கு ஒளி பெருமாள்னே பேர். அவன் விளக்க பிடிச்சி காட்டுவான்.
அந்த விளக்க பிடிச்சி காட்டிட்டு நம்மள மேலோகத்துக்கு அர்ச்சராதி மார்க்கமாக போய் நம்ம 12 லோகங்களை தாண்டுற வரைக்கும் அவகிட்ட அந்த ஆதி வராகர்கிட்ட நம்மளை சேர்க்கிற வரைக்கும் திருமூகநாதன் நம்மளுக்கு ஒத்தாசப்படுவான்னு சொல்கிறான். அதை தான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சரியும் அளவில் உரியவரை அறிவு அறிய தமனி நெறி சுருகு விலகினார். தத்துவத்தின் திரள் உதைத்து உதைத்து அடைவு தத்துவிக்கும் அவர் தடைவினார். அந்த சரியும் அளவில் உரியவரை நம்ம அந்த பிராணம் போக போகிறது அந்த நேரத்தில் அறிவு அறிய தமனி நெறி, நம்மளுடைய தமனி வழியாக தான் அந்த ரத்த ஓட்டத்து வழியாக தான் நம்மளுடைய நாடி மேலே போகணும். அந்த தமனி நெறி தான் நம்மளுக்கெல்லாம் சயின்ஸ் படிச்சவளுக்கு நிறைய தெரியும். தமனி சிரை 2 நரம்பு இருக்குது. சிரைங்கிறது அசுத்த ரத்தங்கள், தமனிங்கிறது நல்ல ரத்தங்கள். அந்த தமனி நெறி அந்த நல்ல ரத்தம் போகிற வழியாக போய் நெறி சொருகு விலகினார் அப்படின்னா அந்த சூட்சும நாடி வழியாக போய் நேராக அந்த மேலே அர்ச்சராதி மார்க்கத்துக்கு போகிறதுக்கு தத்துவத்திரள் உதைத்து உதைத்து வேற எந்த இடத்துலையும் அந்த பிராணம் போயிடாத உதைத்து உதைத்து எல்லா கஷ்டங்களையும் உதைத்து உதைத்து அறிவு அறிய நம்மளுக்கு அந்த கடைசி நேரத்தில் அவனை அறியறதுக்கு அறிவு அறிய தத்துவிக்கும் அவர் தலைவனார். நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார் அந்த கடைசி நேரத்தில். ஏன்னா 3 சர்வ ஸ்லோகத்துலேயும் அவன் சொல்கிறான், நீ உடம்பு நன்னா இருக்கிற செய்யுமே, வராக சர்வ ஸ்லோகமாகட்டும், ராமன் சர்வ ஸ்லோகமாகட்டும், கிருஷ்ணர் சர்வம் 3த்துலேயுமே அவள் சொல்கிறான், உன் உடம்பு நன்னா இருக்கிற செய்யுமே, ஆத்மார்த்தமாக என்கிட்ட சரணாகதி பண்ணிக்கோ, ஆத்மார்த்தமாக எனக்கு ஒரு புஷ்பத்தை சேர்த்தியானா போதும். நீ அந்த அந்திம காலத்தில் நீ ஒரு நாளும் ராமானுஜருக்கு 6 வார்த்தைகள் சொன்னப்போ அத்திவர்தனும் அதே தான் சொன்னார். அந்த அந்திம காலத்தில் நான் உன்னை காப்பாற்றுறேன், நான் என்னுடைய நினைப்பை கொடுத்து உன்னை கூட்டின்னு போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். சிலர் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்க மாட்டார்கள், கபடமாக அசக்தியையும் காட்டுவார்கள். அது போலன்று இவன். இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ அனுபவிக்கிறோம். நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வா, நாளைக்கு தரேன் எத்தனையோ பேர் இழுக்கழிப்பான். இவன் அப்படி கிடையாது. நம்மாழ்வார் அழகாக க்ளீனாக சொன்னார், சரணம் அடைந்தவர்களுக்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிராணம். அப்பேற்பட்ட உயர்ந்தவன் அவன். அகர்த்து மகிழம் கர்த்தும் ஸ்வாபாசி ஸ்ரீ ஞான லபக்ரியாக என்பது பிரமாணம். இதெல்லாம் தான் வேதத்தில் இருக்கிற நம்மளுக்கு பிரமாணம். பிரபந்தன் தன் புண்ணிய பாவங்களை உதிரை மணலில் பிறண்டு உதிரும் போது தனது ரோமங்களையும் மணலையும் விடுமா போல விட்டுகிறான். அவைகளை இவனது சத்துருக்கள் பக்கலில் கொடுத்து வெப்பத்தை கொடுக்கிறார். இது எல்லாத்தையும் ஏற்கனவே நான் விண்ணப்பிச்சிருக்கேன். நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய எதிரிகள் கிட்ட போகும், நம்மளுடைய புண்ணியங்கள் நம்மளுடைய வம்ச வழியில் இருக்கிற வாழ்க்கை போகும். கிரும திவ்யா விதி ஸ்ததாக தே விபந்தி ஜலம். சோழர்களிடத்தில் பானத்தை பிரயோகித்தான். தட்சிண திக்கில் இருந்தே சமுத்திரத்தில் உத்திர திக்கில் இருந்த இவர்களை கொண்டான். பரசுராமனிடத்திலும் இதை காணலாம். சர்வ பாபியோப்பியோ மோக்ஷாமி என்பதின் பொருள் இங்கு விளக்கப்படுகிறது. விமலா என்பதனால் அமலானாதிபுரன் என்ற பாசுரத்தின் பொருள் காட்டப்பட்டது. இப்படி செய்யும் பகவானே, நீ அருள் புரிந்து எங்களுக்கும் இந்த வகையை உண்டு கொள்ளும். கலசத்திற்கு சமமானது ஸ்தனம், அதற்கு சமமானது பிரணவம். அதில் சொல்லப்படுமாமலே ஆலோகா ஹிருதய யாழவக என்கிற விதியில் மந்தஸ்மிதம் செய்து அருள் புரிபவனே, தேவகோல் பதே என்ற வகையில் செவ்வையான பேச்சை உடையவனே அப்படின்னு சொல்லி பகவானை இந்த இடத்துல போற்றி புகழலாம். எங்கள் பாகம் அனைத்தையும் புஜித்தும் உண்டது உருக்காட்டாத மாட்டாதவனே. எங்கள் பாவம் எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கிற, புஜிக்கிற, எல்லாத்தையும் நீ அழிக்கிற, ஆனால் அதை நீ பண்ணினேங்கிறத எங்களுக்கு காட்ட மாட்டேங்கிற. கிருதோசோரனே ஔஷத் சூக்கிய பூர்வ முக கிருதியக அபராதன கணனக அபூர்ண குஷிகி. பின்னால் உண்டாகாதவனே அனாதி அஜன். இப்போதான் நீ உற்பத்தி ஆனாங்கிறத யாராலையும் என்னைக்கு நீ உற்பத்தி ஆனாங்கிறத உங்ககிட்ட சொல்ல முடியாது. அஜன் நீ, திருவுக்கும் திருவானவன் நீ. நீர் மோட்சம் தந்து அருள் புரிய வேண்டும். ஊக்கத்துடன் செய்யும் ஒளிவில் காலமெல்லாம் என்கிறபடியால்
நம்மாழ்வார் ஒழிவில் காலமெல்லாம் ஒன்றுனாய் இருந்து மன்னி அவனுக்கு அடிமை பையனும் அப்படின்னு சொல்லி திருமலை பாசனத்தில் எடுத்து கொடுக்குறார். அந்த மாதிரி அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், எந்த நேரம் கிடைச்சாலும் அதில் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் நல்லா பதிய வச்சுக்கணும். நம்மளுக்கு சர்வகால என்றபடியும், அதாவது பரியங்காதி ரோண நந்திர பாவியான சர்வஜத்தையும் தந்து உனது அபிமான பாத்திரமான எனக்கு பரிபூர்ண அனுபவமான நீராட்டத்தை செய்துவை என்பது விமலா துயிலழாய் என்று பகவானிடம் வேண்டிக் கொண்டது. நம்மளுடைய பாவங்களெல்லாம் அவன் மாச்சுக்கன்னு அழிச்சிடணும். செப்பு அண்ணன் என்பதால் ஆச்சாரியர்களிடம் வேண்டிக் கொள்ளப்படுகிறது. செப்பு அண்ணன் ஆச்சாரியன்கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணிட்டாதான் நம்மளுக்கு அவனுடைய காட்சி கிடைக்கும். அந்த ஆச்சாரியனை எப்படி ஆசிரிக்கிறது, எப்படி ஆச்சாரியன்கிட்ட போய் சேருது அப்படின்னு சொன்னால், முதல்ல 4 நல்லவரோட நாமம் தினம் அடியேன் தான் பிரார்த்திக்கிறேன். தினம் நாமம் சொல்ல பழகுங்கோ. நாமம் சொல்ல பழக பழக அந்த நாமம் உங்களை நல்ல மனுஷால காட்டி கொடுக்கும். அந்த நல்ல மனுஷானங்களோட நீங்கள் சேர சேர அப்போ உங்களுக்கு அந்த ஆச்சாரியன் இதுதான் இவர் தான் ஆச்சாரியன்றத அவன் மூலியமாக நம்மளுக்கு காட்டி கொடுப்பான். பக்தி அனுஷ்டான வைராக்கியங்களில் சிறந்து அது உடையவர்கள் முதல்வனே, ஞான பரிபூர்ணனே, ஆச்சாரியனே, எனக்கும் கைங்கரிய உபகாரத்தையும் உன் அன்புக்கு இலக்கான ஈஸ்வரியனையும் கொடுத்து கைங்கரிய சாம்ராஜ்யத்தில் அடியனையும் முடிசூட்டி வைப்பாயாக. ஆச்சாரியன் பகவானுக்குனே ஆட்பட்டவர். அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியனுக்கு சம்பந்தம் நம்மளுக்கு வந்துடுத்துனாக்க அப்போ நம்மளுக்கும் ஆச்சாரியன் நம்மளுக்கு அந்த கைங்கரியத்தை எடுத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். 33 முன் சென்று கப்பம் தவிர்க்கும். எல்லா தேவதைகளுக்கும் அந்தரையாமே இருந்து கொண்டு மக்கள் செலுத்தும் காணிக்கையை தான் அடைந்து தேவர்கள் அடையாமல் இருக்க செய்கிற விடுக்கான பகவானே, துயிலழாய் அனுகிரகிக்க வேணும். செப்பம் கடற்கரையிலும் உடையாய் தேர்தட்டிலும் சொன்னபடி அடைக்கலம் புகுந்தவர்களை ரட்சிப்பதில். கண்ணனுடைய சர்மஸ்லோகம், ராமனுடைய சர்மஸ்லோகம். இதில் ஆர்ஜவோடைய அந்த சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன்னு விரதமாக இருக்கிறவனே, தடைகள் இருந்த போதிலும் நிர்வகிக்க திறமை உடையவனே. நம்மளுக்கு வர அத்தனை கஷ்டத்தையும் அவன் உடைச்சு நம்மளை கூட்டுக்கிறான். ஆசிரித விரோதிகள் இடத்தில் அவர்கள் பாபத்தை சேர்ப்பிக்கும் அபச்சார பலமாக கொடுப்பதில் அழுக்கு அற்றவனே. நம்மளுடைய பாவம் அத்தனையும் நம்மளுடைய விரோதிகள் கிட்ட அதை சேர்ப்பித்து நம்மளை காப்பாற்றி கொடுக்கலாம். கலசத்துக்கு ஒப்பான பிரணவத்தால் சொல்லப்படுபவனும் உயர்ந்த ஞானத்தை கொடுப்பவனும் ருஜுவான பேச்சை உடையவனும் உபகாரமான நாங்கள் கொடுக்கும் பாவத்தை உண்டு மெலிந்து நம்மளுடைய பாவத்தை அவன் எடுத்துட்டு நம்மளை எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய அவனை அனாதியாகவும் பரிபூர்ணமும் ஆனவன். அனாதி, அவன் எப்போ பிறந்தான்றது யாருக்குமே சொல்ல முடியாது. இப்போதான் அவன் தோன்றினான்ங்கிறது அவனுடைய அவதாரங்களில் வேணா இப்போ ராமன் பிறந்தான், இப்போ கிருஷ்ணன் பிறந்தான், இப்போ நரசிம்மன் பிறந்தான் இதெல்லாம் சொல்லலாமே தவிர அனாதி அவனை எங்களுக்கு மோட்சத்தை கொடுக்க அனுகரிக்க வேண்டும். நீராட்ட வேண்டும்னா எங்களுக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும். ஊக்கத்துடன் செய்யப்படும் கைங்கரியத்தையும் ஞான விகாசத்தையும் கொடுத்து, ஊக்கத்துடன் செய்யும் கைங்கரியம், அந்த கைங்கரியத்தையும் ஞான விகாசம் நம்மளுக்கு அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை வெளிப்படுத்துகிறான். அந்த எப்படி வடக்கே தேசா இருள் போயிடுமோ அந்த மாதிரி அவனுடைய நாமங்கள் நம்மளுடைய அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை வெளிக்கொண்டு வருது. உமக்கு அபிமதமான எனக்கு, உனக்கே அடிமைப்பட்ட எனக்கு தேவரருடைய அனுபவமான நீராட்டத்தை கொடுத்து அருள வேண்டும். உன்னுடைய அந்த அனுபவமான அந்த நீராட்டத்தை, உன்னோட சேர்ற அந்த பாக்கியத்தை அதை நீ எங்களுக்கு கொடுத்தனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இவெல்லாம் பிரார்த்திக்கிற சொல்கிறான். இப்போது முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மச்சாரியார் சொல்கிறத கொஞ்சம் இந்த இடத்துல பார்க்கலாம். பகவானுடைய விஷயத்தில் என்ன பார்க்கலான்னா, மனுஷர்கள் பண்ணும்படியான பாவங்கள் அவனை சரணடைந்தால் போய்விடுகின்றன. நம்ம பண்ணுற பாவம் பூரா மாச்சுச்சக்கன்னு அவன் சர்வ பாப்பியையும் மாச்சுச்சக்கன்னு அவன் அழிச்சிடறான் அப்படின்னு சொல்கிறான். சாஸ்திரம் அறிந்தவர்கள் இதை சொல்கிறான். பாவம் என்பது ஒரு காரியம்,
அது பண்ணின உடனே அழிந்து விடுகிறதே, சரணாகதி பண்ணினால் போகிறதே என்று சொல்வது எப்படி பொருந்தும்னா, பூர்வ பூர்வாகவோ என்ற சூத்திரத்தில் பாஷ்யக்காரர் சமாதானம் சொல்றார். எப்படி சமாதானம் சொல்றார்னா, குருவன் பாப கர்மாவையை பண்ணினோனானால் அந்த கர்மா அப்பொழுதே போய்விடுகிறது. ஒரு பெரியவர் இருக்கார், அவரை அடிக்கிறான், ஒத்தம் அடிக்கிறான். அந்த பாவ ரூபியான காரியம் அது எங்கே போகிறது? அந்த பாவம் கருப்பா சேப்பா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது அடிப்பட்டவனுக்கு ஒரு விதமான கோபத்தை உண்டு பண்ணிவிட்டது. அந்த காரியம் உடனே அழிந்து விட்டது. அதை போல பகவான் ந பரதான கச்சேத் என்று பரதார மனம் பண்ணாதே என்று சொல்லியிருக்கான். ஆகவே அந்த உத்தரவை மீறி பெரிவாளை அந்த மாதிரி சிக்ஷிக்க கூடாதுங்கிற உத்தரவை மீறி மொத்தம் பாவம் பண்ணானாக்க அவனுடைய பாவத்தை அவன் அவனை நரகத்தில் தள்ளி அழிக்கிறேன்னு சொல்லி கீதையில் பகவான் சொல்கிறான். அந்த மாதிரி தெரிஞ்சு பாவம் பண்ணால் அதை நரகத்தில் தள்ளி அழிக்கிறான். ஆனால் அந்த பெரியவர் கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டாருனாக்கா அதுவும் பாவம். அந்த மாதிரி பாவத்தை அவங்கிட்ட திருப்பி போய் சரணாகதி பண்ணிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு கேட்டால் அப்போது அவளை மன்னிக்கிறான்னு சொல்லி இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். பகவான் எப்பொழுதும் அமலன் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதை இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியும். அவனுக்கு ஏதாவது ஒரு மலம் இருக்கா, ஒரு அழுக்கு இருக்கா, ஒரு குத்தம் இருக்கா? எதுவுமே கிடையாது. லோகத்தில் எத்தனை கோடி மனுஷர்கள் நம்மளாம் இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் பண்ணுகிற பாவங்கள் பகவானுக்கு கோபத்தை உண்டு பண்ணிக்கிறது. ஆனால் அவன் பண்ணுகிற எத்தனையோ நல்ல கோபங்கள், எத்தனையோ கஷ்டம் வந்தாலோ இதை போல எத்தனையோ கோடி மனுஷர்கள் கோடிக்கணக்கான பண்ணிய பாவங்களால் அவரவர்கள் மேல் எத்தனையோ கோடிக்கணக்கான கோபங்கள் உண்டாகின்றன. அந்த மாதிரி பாவியா இருக்கானே, இந்த மாதிரி பாவியா இருக்கானேன்னு பகவானுக்கு வருத்தம் வருது. வருத்தத்தை தான் இந்த இடத்துல கோபம்னு சொல்கிறான். கண்ணன் தான் சொல்கிறான். யார் சாஸ்திரம் மீறாளோ அவளெல்லாம் பார்த்தா என் முகம் சுருங்கி போடுதுன்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்படிப்பட்டவன் எப்படி விமலன் ஆவான்னா, ஒருவன் அவன் திருவடிகளில் சரணமடைந்தால் அவன் விஷயமாக பகவானுக்கு உண்டாகிற எத்தனையோ கோடி கோடி கோபங்களை விட்டு வைக்கிறான். எத்தனை பாவம் பண்ணியிருந்தாலும், எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும், எப்படி இருந்தாலும், அவன் படித்தவனோ படிக்காதவனோ, நெட்டையோ குட்டையோ சண்டாளனோ உயர்ந்த பிராமண குலமோ யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட சரணாகதின்னு பண்ணிட்டுட்டா அவன் பண்ணின அத்தனை பாவத்தையும் அவன் வற்பனான். என்னை ஆச்சாரியனாக நீங்கள் நினைத்தபடியால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரணாகதி மந்திரமான துவயம் என்ற மந்திரத்தில், ஸ்ரீமன் நாராயணாய சரணம் என்ற மந்திரத்தில் ஸ்ரீயைத்தான் புருஷாகாரமாக வரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் அந்த நப்பினை வைகுண்டவாசியான நித்தியசூரி கோஷ்டியில் சேர்ந்த ஜீவாத்மா ஸ்ரீ என்று மகாலட்சுமி ஒருத்தி தான் இருக்கா. அப்போது அந்த இந்த இடத்துல சொல்கிறான் அப்படின்னா, யுவத் வாதவ் துல்யேன்னு பட்டர் என்ற மகான் சர்வ விதத்திலையும் எனக்கு துல்லியமாக சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கான்னா, ஸ்வரூபத்திலும் குணத்தாலும் ரூபத்தாலும் சரீரத்தாலும் விபவத்தாலும் எனக்கு சமமானவள்ன்றத வேதாந்தத்தில் உள்ளபடி சொல்லியிருக்கார். ஆகையாலும் லக்ஷ்மி புருஷாத்கர்வே தீர்பிஷ்டகா பரஷபிகி என்ற சாஸ்திரப்படி லக்ஷ்மியை நீங்கள் புருஷாகாரமாக பிரார்த்திக்க வேண்டும். அந்த லக்ஷ்மி இப்பொழுது என்னிடத்தில் இல்லை. அதனால் நீங்கள் இந்த நட்பினையே இவ்வளோதான் நீங்கள் இந்த இடத்துல புருஷாக்காரமாக எடுத்துட்டு அவளை முன்னிட்டு கொண்டு தான் என்னை அடையணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறான். ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு யமுனையில் திருமஞ்சனம் செய்ய வேண்டும். அதற்கு வேண்டிய சங்கு ஆலவட்டம், திருமஞ்சனத்துக்கு வேண்டிய சகல சாமான்களையும் தர வேண்டும். உன்னையும் தந்து கிருஷ்ணனையும் தர வேண்டும். தாயார்கிட்ட பிரார்த்திக்கிறான். அதுதான் பலிக்கும்னு சொல்லி சொல்கிறான். உங்களுக்கு யமுனையில் அபிஷேகம் பண்ணி எங்கள் பாவங்களை போவதற்கு அந்த திருமஞ்சன தீர்த்தனால் எங்களை ஸ்தாமம் செய்து வைக்க வேண்டும். அந்த மாசில் கடலாடுறதுன்னு சொல்லுவாள். பகவான் எந்த திருக்குளத்தில் அவன் நீராட போனாலும், எந்த இடத்துல கடலில் போய் இது பண்ணாலும், பகவான் ஸ்தானம் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே அந்த இடத்துல பாகவதாலாம் ஓடி போய் அந்த இடத்துல தீர்த்தம் ஆடுவாளாம். ஏன்னா பகவானுடைய அந்த சாநித்தியம் அந்த தண்ணியில் நீரில் இருக்குது. அது நம்ம மேலே பட்டாலே நம்மளுடைய பாவங்கள் போயிடுன்னு பண்ணுவாளாம். அந்த மாதிரி
உங்கள் இஷ்டப்படி ஒரு நாள் எப்பொழுதாவது செய்திருக்கிறேன் என்று அவள் சொல்ல, தாயார் அந்த மாதிரி சொல்கிறப்போ அவ்வளவு நாள் நாங்கள் உயிரோடு இருப்போமானே தெரியாது. இந்த நிமிஷமே இப்பொழுதே எங்களை நீ அவனோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆர்த்தியை, தங்களுடைய வேதனைகள் எல்லாம் அவள் எடுத்து சொல்கிறதா இந்த இடத்துல நரசிம்மாச்சாரியார் அவருடைய உள்ளர்த்தமாக நிறைய சொல்லியிருக்கார். அடுத்த பாசுரத்தில் பகவான் எப்படியெல்லாம் இது பண்ண போகிறான், இவாளுக்கெல்லாம் எப்படியெல்லாம் அருள் புரிய போகிறான், எப்படியெல்லாம் காட்சி கொடுக்க போகிறாங்கிறத அடுத்த பாசுரத்துலேருந்து அனுபவிப்போம். தொடர்ந்து அனுபவிப்போம். நாளைக்கு 21வது பாசுரம் அனுபவிக்கணும். திருவாடி பூரத்து ஜெகத்தூதி தாழ்வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரங்கற்கே கண்ணி உகந்து அளித்தாள் வாழியே, மறுவாலி திருமல்லி வளநாடு வாழியே, வண் புதுவை நகர்கோதை மலர் பதங்கள் வாழியே. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன் குற்றங்குறைகள் நிறைய இருக்கும், எல்லாத்தையும் சமைத்து அடியேன் ஆச்சரிக்க பிரார்த்திக்கிறேன். நாளை தொடர்ந்து அனுபவிப்போம். அடியேன்